அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 8ஆம் தேதிக்குள்ளாக நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்றது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை அது ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. உத்தியோகம் ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு தக்க பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஒரு கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. இந்த நேரத்தில் எடுத்தோம் கவிழ்த்தோம் அவசர முடிவு அலட்சியமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சில பல விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு கனிவோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். பயணங்கள் உங்களுக்கு பயனற்றதாக ஒரு சில நேரங்களில் இருந்தாலும் சில பல விஷயங்களில் பார்க்கும் பொழுது அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அலைச்சல் மிகுதியாக இருக்கும். அதே நேரம் உடல் சோர்வு உடல் அசதி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் மற்றொரு புறம் இருக்கப்பெறுகின்றது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்க செய்யலாம். ஆன்மீகம் தொடர்பான இறை பணிகளை செய்வதற்குண்டான வாய்ப்பும் பலருக்கும் இருக்க பெறுகின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலம் மிக நீண்ட காலத்திற்கு பிறகு நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். நீண்ட நாட்களா எதிர்பார்த்த பணம் கைக்கு சேரும். நண்பர்களால காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். அதே நேரம் சுக்கிர பகவானினுடைய சஞ்சாரத்தால எல்லாவித வசதிகளும் உண்டாக பெறும். தேடி போனதும் தானாகவே சேருங்க. அறிவுதிறன் அதிகரிக்கவும் செய்யலாம். நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுது கழிப்பீங்க. மன தைரியம் அதிகரிக்க செய்யும். மதிப்பு கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும். வாடிக்கையாளர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டையும் பெறுவாங்க. சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம். பணியில பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க. தங்க நகை சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும். தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம். பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயருங்க. அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். அதே நேரம் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுது கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாகிருங்க. வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம். அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்த பண வரவு சேர வாய்ப்புகள் இருக்கிறது. தோழிகள் மூலமா உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படத்தாங்க செய்யும். அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பீங்க. சரக்குகளை அனுப்பும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் புத்தி சாதுரியத்தால புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள். பணவரவும் இருக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்க பெறுவீங்க. பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும்
கூடியதாகவும் இருக்கலாம். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். சொத்துக்கள் மீது கவனமாய் இருங்க. தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் இருந்தாலும் பணம் வந்து சேர்ந்துடும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. வேலை தொடர்பா வெளியூர்ல தங்கவும் நேரிடலாம். குடும்பத்துல இருப்பவர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும். வீட்டுல விழா கோலம் போகணும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. வாக்கு வன்மையான நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. செய்யக்கூடிய காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களிடம் பாராட்டையும் பெறுவீங்க. சிலருக்கு தங்களுடைய செல்வாக்கு கண்டு பொறாமையும் உண்டாகலாம். எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். காரிய தடைகள் நீங்க பெறுவீங்க. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த சுணக்க நிலை மாற ஆரம்பிக்கும். தடைபட்டிருந்த வீடு கட்டக்கூடிய பணிகள் நிறைவடையலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறும். குழந்தைகளால் பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்க செய்யலாம். கடன் பிரச்சனையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறவும் ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேகம் பிடிக்கும். உத்தியோகஸ்தர்கள் வேலை பளு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிச்சிடுவாங்க. பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க. எதிர்பார்த்த அதிகாரமிக்க பதவிகளையும் பெறுவீங்க. பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சிடுவாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால்தான் துறையில வெற்றி வாகை சூடலாம். மாணவர்களுக்கு படிக்காம விட்ட பாடங்களை படிக்கிறதுல கவனத்தை செலுத்துவீங்க. சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டாகலாம். கொடுக்கல் வாங்கல் சரள நிலையில் இருக்குங்க. கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும். பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமும் அபிவிருத்தியும் பெருக ஆரம்பிக்கும். தொழிலாளர்களினுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் பல முன்னேற்ற பாதைகளுக்கு வழிவகுக்கும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு உடையவற்றாலும் அனுகூல பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க. உத்தியோகஸ்தர்கள் பணியில் திருப்தியான நிலையின அடைவாங்க. தடைபட்ட பதவி உயர்வு கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி ஏற்படும். உயரதிகாரிகளினுடைய பாராட்டுதல்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல திருப்தியான நிலை வந்து தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள்லையும் இருந்து வந்த சுணக்க நிலை சிறிது சிறிதாக மாறவும் ஆரம்பிக்கலாம். முயற்சிகளில் ஒரு நல்ல பலனை நீங்கள் காண வந்து வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. சகோதரர்கள் வழியில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கள் பெறுவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செயல்கள் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. எந்த விஷயத்தையுமே கணவன் மனைவிக்கு இடையே திட்டமிட்டு செய்வது நன்மையை தருங்க. குழந்தைகள் தங்கள் சொற்படி கேட்டு நடக்கிறதுனால சந்தோஷம் கொள்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் வகையில் அனுகூலம் உருவாகலாம். தொழில் வியாபாரத்தில் நிறைவான லாபம் வர காண்பீங்க. உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளின் சொல்படி நடப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் தங்களுக்கு அனுசரணையாகவே நடந்தும் கொள்வாங்க. பணி நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பிரயாணங்களை செல்ல வேண்டியதாகவும் வரலாம். பெண்களுக்கு எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும்.
கலைத்துறையினருக்கு திறமைக்கு ஏற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு எதிர்கால கல்வியை பற்றிய சிந்தனை மேலோங்கலாம். வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், வெளிநாட்டு வேலை இல்லை ஆராய்ச்சி கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா அதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பொருளாதார ரீதியாக பார்த்தோன்னா சிறு சிறு இடைஞ்சல்கள் சிக்கல்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு உங்களுடைய செலவினங்களை மேற்கொள்ள வேண்டியது சால சிறந்தது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வங்கி அப்படி இல்லைன்னா நிறுவனத்தில் கடன் வாங்க நீங்கள் திட்டமிட்டு இருக்கீங்க அப்படின்னா முடிந்த வரைக்கும் தவிர்ப்பது நல்லதுங்க. நீங்கள் மனக்குழப்பத்தில் இந்த காலகட்டத்தில் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. தங்களுடைய வாழ்க்கை துணையிடமிருந்து முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. நீண்ட காலமாக நீங்கள் காத்திருந்த விஷயங்கள் நடக்கும். தங்களுடைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மகிழ்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். வேலையை முடிக்கிறதுல சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது அவசியமாகிறது. தொழில் தொடர்பாக சிறிய பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். அலைச்சல் ஏற்படக்கூடிய நிலையும் காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்படுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ஏதேனும் பெரிய பண பரிவர்த்தனைகள் செய்யறதை இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ளுங்க.